போகும்போது கிளியராக இருக்கிறார், சரக்கு இல்லாமல் இருக்கு. வரும்போது சரக்குலாம் இருக்கிறாருன்னு தெரியுது இல்லை? இது அந்த கரூர் சம்பவத்தில் கூட பார்த்தீங்கன்னா சார் 2 விஷயம் மிஸ் ஆகிடுச்சு சார். அந்த கல்ச்சரே வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே சரக்கு அடிக்கிற கல்ச்சர் தான் டோட்டலாக. இவர் போனார்ல, அந்த டீமே சொல்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இரவு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி இல்லாமலாம் அது வழக்கமாக நடக்குது. விஜய் சரக்கு அடிக்கிறவர் தான், சகலமும் செய்யக்கூடியவர் தான். அது சரக்கு சில பேர் அடித்தாலே கண்ணு சிவப்பான். அது தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கண்ணாடி போடுறது. ஜனநாயகன் ஷூட்டிங்க்கு அந்த காட்சியை பயன்படுத்துறதா பிளான். அதுக்காக அந்த வாகனத்தை மையப்படுத்துகிறாங்க. வாகனத்தை கூட்டத்துக்கு நடுவில் மையப்படுத்துகிறாங்க. அந்த கூட்டம் அவ்வளோ சேர்றதுக்கு தாமதப்படுத்துகிறாங்க. விஜயா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும் சார், அநியாயம் சார். 43 பேர் சார். இதெல்லாம் எந்த பாவ கணக்கில் சேரும் சார்? எந்த படத்துலையும் இப்படி ஒரு காட்சியே இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணணும்னு பிளான் பண்ணானுங்க. அந்த தற்கொலை இருக்கா பாருங்க, H. வினோத் இருக்கா பாருங்க. ஆமாம் சார். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு வரும்போது ஏர்போர்ட்டில் இறங்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ இன்னைக்கு வைரலாக போயிட்டுருக்கு. திடீர்னு விழுவுறாரு, அது டப்புன்னு உள்ளே தள்ளுறாங்க காருக்குள்ளே. அவர் நிதானமாக வரல சார். அப்படிங்களா? நிதானமாக வரல, பார்த்தீங்களா? வேகமாக தானே வந்தார், நிதானத்தோட இல்லை சார். அவர் என்ன காரணம் சார்? டயர்ல வந்துருப்பாரு. அப்படி டயர்ல இல்லை சார். நீங்கள் ஃப்ளைட்டு இங்கேருந்து போனார்ல, ஆமாம், போகும்போது படிக்கட்டில் இறங்கும்போது பார்த்தீங்க கைப்பிடி சவர் இல்லாமல் தான் இறங்கினார். கடைசி படிக்கட்டில் குதிச்சு கூட காமிச்சார். உடனே அந்த தற்கொலைகள்லாம் கேட்டால் எங்கள் தலைவர் எப்படி குதிச்சார் பார்த்தியா, அந்த மாதிரி ரஜினி குதிப்பாரா அப்படின்னு கேட்டாங்க. நிறைய தற்கொலைகள்லாம் இந்த இணையத்தில் ரஜினி இது மாதிரி குதிப்பாரா, எப்படி குதிச்சார் பாருங்கன்னு சொல்லிட்டு. அதே ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சைடில் இருக்கிற அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு இந்த ஸ்டெப்பில் எப்படி வந்தாருன்னு பாருங்கள். அதிலே பார்த்திங்கன்னா முகமே காட்டி கொடுக்குது சார். சொல்லுவாங்கள்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகம்னா இதயம், சரி தெரியும். குடியின் அழகு முகத்தில் தெரிஞ்சிச்சல்ல. அந்த முகத்தில், அந்த பாவனையில், அந்த பாவனை காட்டி கொடுத்துரும். நான் அதுதான் நான் சொன்னேன். உண்மையிலே போதையில் இருந்தார் அப்படி சார். நான் நேர்காணல் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த கடைசி அந்த நிமிடம் இருக்குல்ல, கரூரில் ஆதோ ஒரிஜினா கொண்டு போய் மைக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது சின்ன சின்ன விஷயம் சார். இதெல்லாம் சைக்காலஜிஸ்ட்டுங்களுக்கு தெரியும் நல்லாவே. அவங்க இன்னும் கிளியராக சொல்லுவாங்க. என்கிட்டையும் கூட சில சைக்காலஜிஸ்ட்டு நான் அவங்ககிட்ட அந்த பேச்சோட தோரணை பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தையை காணும்னு சொல்லி அஸ்மிதான்னு ஒரு குழந்தையை காணும்னு சொல்லிட்டு ஆதோ ஒரிஜினா அனௌன்ஸ் பண்ண சொல்கிறாரு. அப்போ அவர் சொன்னது எப்படி தெரியுங்களா? தம்பிங்களா, அஸ்மிதான்னு ஒரு குழந்தைய காணாமா, கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கப்பா தம்பிங்களா. எப்படி அந்த போலீஸே சொல்லுது. ஆமாம், ஏதோ ஒரு என்ன சொல்கிறதுனா, இந்த பொருள்லாம் காணாமனா சொல்லுவாங்கள்ல. ஆமாம், தம்பிங்களா, அஸ்மிதான்னு ஒரு குழந்தைய காணாமா, கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கப்பா, ஏதோ ஒரு பொருளை சொல்கிற மாதிரி. அது உண்மையிலே ஒரு குழந்தைய காணும்னு சொல்லும்போது எப்படி சார் ஒரு இயல்பு, ஒரு மனிதனுக்கு ஒரு பதற்றம் வரும். கண்டிப்பாக. குழந்தைய காணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகன் அது எப்படி இருக்குது? இது அன்னைக்கு அவர் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி போன அந்த காட்சியை பாருங்கள். ஏர்போர்ட்டில் போகிற அந்த காட்சி, வேகமாக போகக்கூடிய அந்த காட்சி பாருங்கள். குரல் கொடுக்க வேகமாக போன அந்த காட்சியை பாருங்கள். இந்த காட்சியும் பாருங்கள், ஏர்போர்ட்லேருந்து வராருல, இந்த காட்சியும் பாருங்கள். அதே வேகமான அந்த நடை. ஏன்னா பத்திரிகையாளர் சுற்றிக்கிட்டாங்கன்னா அவர் பேசும்போது அந்த ஸ்மெல் வந்துடலாம், இல்லை அந்த பேசும்போது அந்த ஸ்டைல் தெரிஞ்சிடலாம். அது நாளைக்கு நமக்கு பின்ன செட்பேக் ஆகிடும்னு சொல்லி கூட அந்த பத்திரிகையாளர் சந்திக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஏர்போர்ட்டில் வரும்போது பெரும்பாலும் சிக்குவாங்க சார். ஏர்போர்ட்டில் வரும்போது பத்திரிகையாளர் நின்றுவாங்க. விஜயகாந்தே சிக்கியிருக்கிறார் ஏர்போர்ட்டில். எப்படிப்பட்டதும் ஏர்போர்ட்டில் சிக்குவாங்க. அப்போ பத்திரிகையாளர் முண்டி எடுக்கும்போது கேட்டால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் கேட்டால் நீங்கள் வேகமாக வரீங்க, ஏன் அவாய்ட் பண்ணணுன்றேன். 2 வார்த்தை பேசலாமே. அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணம் கேட்டால் பேசும்போது தெரிஞ்சிடும். முகத்தை காட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த குடிகாரங்க பண்ணுவாங்க, அந்த சேட்டைகள் பண்ணுவாங்கல்ல வழக்கமாக. இது ஒரு சிரிப்பு, நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறது, பேசும்போது தெரிஞ்சிடும் க்ளீனாக. அப்போ பேசாமல் போயிடணும். பேசினா தானே தெரியும். நம்ம மூஞ்சை உம்முன்னு வச்சுட்டு போயிடணும். ஏன்னா எப்பவுமே இருக்கிறதே மூஞ்சியா தானே, ஒரிஜினல் மூஞ்சி அவ்வளோதானே, அப்படி போயிடலாம். ஆனாலும் நடந்து வரும்போது அந்த அந்த செய்கை பார்த்தீங்கன்னா காட்டிடுச்சு. போகும்போது கிளியராக இருக்கிறார், சரக்கு இல்லாமல் இருக்கு. வரும்போது சரக்குலாம் இருக்கிறாருன்றது தெரியுதுல்ல. அந்த ஸ்டெப்பை அப்படியே ஊனிகிட்டே வர்றதுன்றது அதுலேயே தெரிஞ்சிச்சு. அதனால் இது அந்த கரூர் சம்பவத்தில் கூட பார்த்தீங்கன்னா சார் 2 விஷயம் மிஸ் ஆகிடுச்சு சார். அந்த கேரவனை அப்போயே சுற்றி வளைச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க. கேரவனை கஸ்டடி கொண்டு போனாங்கன்னா உள்ளே இருக்கு எல்லாம் மாட்டிகிட்டு இருக்கும். சரக்கு பாட்டிலுக்கிட்டு எல்லாம் மாட்டிகிட்டு இருக்கும். உள்ளே இருந்துருக்குறேன் சார். நமக்கு டாப் வியூ காமிச்சாங்க, சைடு வியூ காமிச்சாங்க, ஃப்ரண்ட் வியூ காமிச்சாங்க, பேக் வியூ காமிச்சாங்க, இன்னர் வியூ காட்டலையே. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை ரவுண்ட் அப் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கேரவனை பிடிச்சி அன்றைக்கி எல்லாருடைய ஃபோக்கஸ் என்ன ஆயிடுச்சு,
எல்லாருடைய அரசு போலீஸு எல்லாருடைய கவனமும் அந்த இறந்து போன மக்கள் மீது போயிடுச்சு. ஃபுல் ஃபோக்கஸ் ஆகி போயிடுச்சு. ரெண்டாவது விஜய் மீது. விஜய் வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டார். ஸோ அந்த வாகனத்தை வந்து யாருமே வந்து அதை கஸ்டடிக்கு எடுக்கல. அதை கஸ்டடிக்கு எடுத்துருந்தாங்கன்னு வச்சு அப்போவே எடுத்துட்டு இருந்தாங்கன்னா உள்ளே எல்லாமே சிக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த மலேசியாலேருந்து ஒரு பொண்ணு வீடியோ போடுது பார்த்தீங்களா, நாங்கள் விஜய் அவ்வளோ பத்திரமா அனுப்பிச்சோம் மலேசியாலேருந்து. ஆனால் நீங்கள் சென்னை வந்துன்னு பாருங்கள், அவர் பிடிச்ச அப்படி அட்டகாசம் பண்ணியில் தள்ளி உரியில் அப்படி இருக்குது சார். சார் இதெல்லாம் வந்து சில தற்கொலைகள் பேசுறது. தள்ளி விடுறதெல்லாம் கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்கள், தள்ளி விடுறதெல்லாம் கிடையாது. அவர் வராரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரு தடுமாறி விழுறாரு. யாராவது தடிக்குன்னா உள்ளே யாராவது காலை உள்ளே விட்டாங்களா இல்லை ஏதாவது நடந்ததா? அவர் தடுத்தது எது? தடுக்கி விட்டது யார்? நல்லா பாருங்க. அவர் வரும்போதே நல்லா இருந்தது. கடைசியாக கிட்ட போகும்போது அவர் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எல்லாம் விழுறாரு. அப்போ தான் ஒரு குப்பை மாதிரி தான் தூக்கி உள்ளே போடுறாங்க. அப்போ கூட நீங்கள் விழுந்த உடனே நான் கேட்டிங்கன்னா எழுந்து சுதாரிச்சுட்டு தட்டியே அப்போது ஏதோ ஒரு தப்பிச்சு ஓடுற மாதிரி தானே ஓடுறாரு. தூக்கி எப்படி அந்த ஒரு பையனை தூக்கி இந்த பவுன்ஸர் தூக்கி வீசுனாங்க. ஆமாம், அந்த அதே மாதிரி தான் தூக்கி குப்பையாக தானே தூக்கி காருக்குள்ளே வீசுறாங்க. பார்த்தீங்கல்ல, சும்மா அதெல்லாம் சொல்லக்கூடாது சார். தற்கொலைகள் பல விதமாக பேசுது. இதுவும் கூட திமுக சதின்றான். அவன் தடிக்கு வந்ததுக்கு எப்படா திமுக சதியா? நியாயம் வேணாம் சார். கண்டிப்பாக நம்ம ஒன்றும் யாருக்கும் நம்ம வந்து அசைன்மெண்ட்டில் நம்ம வந்து பேசலை சார். இருக்கிற உண்மையை சொல்கிறோம். இதை வந்து கொஞ்சம் நல்லா தெரியுது. அவன் படிக்கட்டில் இறங்கி வரும்போதே தெரியுது சார். அந்த காட்சியை நீங்கள் அடுத்தது போட்டாங்க. முதல் போடல, அந்த காட்சி வரல. அதுக்கப்புறம் அந்த காட்சி வெளியிட்டாங்க. இவர் மேலேருந்து இறங்கி வரும்போதே தெரியுது. அப்படியே பிடிச்சிருக்கு. எதுக்கு கண்ணாடி போடுறீங்க? கண்ணாடி எதுக்கு போடணும்? உங்கள் கண் பார்வை ஏதாவது பிரச்சனை இருக்கா? கிட்ட பார்வை தூர பார்வை இல்லைன்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் சொல்லட்டுமா உங்களுக்கு? ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கிட்ட பார்வைண்ணா, இப்போ கூட வந்து நீங்கள் ஒரு இதுக்கு போயிருந்தார் இல்லையா? இப்போது ஈரோடு போயிருந்தார்ல. ஆமாம், ஈரோட்டில் வந்து வண்டியில் நின்று பேசுகிறாரு. வண்டியில் நின்று பேசுகிறதுக்குன்னா அந்த பேடை பார்த்து தானே படிக்கிறாரு. அப்போ கிட்ட பார்வை பிரச்சனை இல்லை, தூர பார்வை பிரச்சனை இல்லைன்றதுக்கு எப்படி சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையன் வந்து கம்பத்தில் ஏறுறான்ல, கரெக்டு, கம்பத்தில் ஏறான்ல, அவனை இறங்க பாரு, இவர் தானே பார்க்குறாரு. அதுவும் எங்கேயோ இருக்குது தூரம். இவருக்கும் அந்த பையன் இருக்கிறதுக்கும் எங்கேயோ இருக்குது தூரம். அவன் தூரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து முத்தம் கேட்குறான்றது இவர் எப்படி புரியும்? அது செட்டிங். அது ஆக்சுவலாக அவன் முத்தம் கேட்குறான்னு கேட்டால் இவர் முத்தன்ற வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவன் அங்கேருந்து முத்தம் கொடுக்குறான் இவருக்கு. இவர் இறங்குப்பான்னு சொல்லிட்டு நீ இறங்கினா தான் நான் முத்தம் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அவன் முத்தம் கூட வந்து கேட்டது இவருக்கு எப்படி தெரிஞ்சுது? எங்கேயோ இருக்கிறான் அவன் செய்கையில் என்ன செய்கிறான்? முத்தத்தை பாஸ் பண்ணுறான் இவருக்கு. நீ இறங்கினா தான் முத்தம் கொடுப்பேன்றது இது செட்டிங். இது ஒருத்தனை மேலே ஏற சொல்லிட்டு இப்படி செட் பண்ணுறது தான் வச்சுக்கோங்க. சரி, அது கூட போட்டோம். இல்லை, அதுவும் திமுக சதி. நான் இல்லை சார், அதுவும் திமுக சதி. எல்லாம் திமுக சதி. கெட்ட பார்வை தூர பார்வை எதுவுமே இல்லை. எது கண்ணாடி போட்டீங்க சொல்லுங்கள்? எது கண்ணாடி போடுறீங்க நீங்களே சொல்லுங்கள். இதுதான் இந்த கண்ணாடி போடுறது எதுக்குன்னா, இந்த கண்ணாடி போடுறது எதுக்குன்னா, அது வந்து அவர் சாப்பிட்ற ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாண்டு வந்து வீக்கமாயிடும். கண்ணாடி வீக்கமாயிடும், கண்ணு ரெட்டிஷ் ஆகிடும். அது தெரியாமல் இருக்குன்னா கண்ணாடி போடும். கண்ணு ரெட்டிஷ் ஆகிடும் இல்லையா? அது சில பேர் அடித்தாலே கண்ணு சிவப்பான். அது தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கண்ணாடி போடுறது. எதுக்கு சார் நீங்கள் கண்ணாடி போடுறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அதுவும் இரவு போடுறீங்க. ஆமாம், டைலுக்கு போட்டால் கூட சொல்லலாம், கூலிங் கிளாஸ்ன்னு சொல்லலாம். இரவு எதுக்கு கண்ணாடி போடுறீங்க? அப்போ இரவில் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போடாமல் தானே பேசுனீங்க. கரூரில் கண்ணாடி போட்டு பேசலையே இரவு. இப்போ புரியுதுங்களா? மலேசியாவில் பார்ட்டி நடந்திருக்குமா அப்படி சார்? அதுதான் மலேசியாவில் இந்த வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த டோட்டல் அந்த டீமே சார், அந்த வேறு கல்ச்சர். அது டோட்டல் டீம். சொன்னாக்கா நம்ம வேறு ரூட்டில் இவங்க போய் நம்மளை வந்து சொல்லுவாங்க, இவர் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு, இந்த கண்ணோட்டத்தில். நமக்கு எந்த கண்ணோட்டமும் கிடையாது. அந்த கல்ச்சரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 மணிக்கு மேலே சரக்கு அடிக்கிற கல்ச்சர் தான் டோட்டலாக இவர் போனார்ல. அந்த டீமே சொல்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இரவு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி இல்லாமலாம் அது வழக்கமாக நடக்கிறது. கண்டிப்பாக சினிமாவில் வந்து சர்வ சாதாரணமான விஷயம். எல்லோரும் சினிமாவில் சக நடிகர்கள் யாராக இருந்தாலும் கேட்டு பாருங்கள். விஜய் சரக்கு அடிக்கிறவர் தான், சகலமும் செய்யக்கூடியவர் தான். அது நீங்கள் சக நடிகரில் கேட்டாலும் சொல்லுவாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, இது வந்து போதையில் விழுந்துட்டார், நிதானம் விழுந்துட்டார், அவ்வளோதான். அதனால் வந்து தள்ளிலாம் விடல, உள்ளே தள்ளினதுனால விழுந்துட்டார். உள்ளே தள்ளினார் இல்லையா, அது வேலை செஞ்சு விழுந்துட்டார், அவ்வளோதான். இந்த கரூர் சம்பவத்தில் 40 பேர் இறந்தாங்களா சார்? அதில் இன்னைக்கு விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க. எப்படி சார்? ஏற்கனவே ஆதவர்ஜுனா உசியானதெல்லாம் இன்னைக்கு டெல்லியில் வந்து சிபிஐ முன்னாடி சம்மன் தானே சார். வேறு என்ன பனையூருக்கு அவங்க வரணுன்றீங்களா என்ன? புரியல, நீங்கள் என்ன கேட்குறீங்க? இல்லை, அவர் அதான் எதிர்பார்ப்பாரு. அதான் சார், டெட் பாடி தான் வர வைக்கலாம், இல்லை ஏழைங்க பாடிங்கன்னா வர வைக்கலாம். சிபிஐ வர வைக்க முடியுமா சார்? வர வைக்க முடியாது. 2 இருக்குது சார். கோர்ட்டை வர வைக்க முடியாது, சிபிஐ வர வைக்க முடியாது. சரிங்களா? இவரெல்லாம் எதிர்பார்த்துருக்கலாம் இவர். ஏன்னா நம்ம பெரிய கல்ட்டு நம்போன்னு சொல்லிட்டு. நீங்கள் எவ்வளோ பெரிய கல்ட்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் கல்ட்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே போய் நின்று தான் ஆகணும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் நிற்கணும். அதுவும் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மனிதனும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து நிற்கக்கூடிய இடம் 2 இருக்குது. ஒன்று போலீஸ் ஸ்டேஷன், இன்னொன்று கோர்ட்டு. அங்கே வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து
நிற்கக்கூடிய வந்து ஒரு துர்பாக்கியமான நிலைமை வரும். அது துர்பாக்கியம்தான், அது நிற்கக்கூடாது. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் வந்து எங்கேயாவது எப்போயாவது எதுக்காவது வந்து நீங்கள் அங்கே போய் நீங்கள் நின்றுங்க, உங்கள் தேவைக்கு நிற்பீங்க, இல்லைனா வந்து மற்றவர்கள் தேவைக்காக நிற்கிற மாதிரி ஆயிரும். அது அது வந்து அது ஃபேட். ஆமாம், விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் என்ன, இன்றைக்கி வந்து அங்கே போய் நிற்கணும்னு இருக்குது. அந்த கரூர் சம்பவத்துக்கு முதல் காரணமே என்னென்னா, அந்த வாகனத்தை மையப்படுத்துது அந்த வாகனத்தை அந்த கூட்டத்துக்கு மையப்படுத்து, அதனால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு தான். அந்த வாகனத்தை கொண்டு வந்துட்டு அது கூடவே கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் வரும்போது அந்த வாகனத்தை நிறுத்திட்டு அப்படியே பேசினா ஒன்றுமே இல்லை. அதை மையப்படுத்துறதுக்கு எதுக்காக இன்ஸ்ட்ரக்ஷனாக உள்ளேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மையப்படுத்த சொல்லி ஜனநாயகன் ஷூட்டிங்க்கு வந்து அந்த காட்சியை வந்து பயன்படுத்துறதா பிளான். அதுக்காக அந்த வாகனத்தை மையப்படுத்துகிறாங்க, வாகனத்தை வந்து கூட்டத்துக்கு நடுவில் மையப்படுத்துகிறாங்க. அந்த கூட்டம் அவ்வளோ சேர்றதுக்கு தாமதப்படுத்துகிறாங்க. இவ்வளோதான் மேட்டர். கூட்டம் இவ்வளோ சேரணுன்றதுக்காகவே இவங்க என்ன செய்கிறாங்க, காலையிலேருந்தே திட்டமிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா 7 மணிக்கு மேலே பெரிய கூட்டமாயிரும். கரூரில் வந்து எல்லாம் வந்து கடை வியாபாரிகள் இருக்கிற இடம், 6 மணிக்கு வந்து எல்லாமே வியாபார நிறுவனங்கள் இருக்கிற இடம் சொல்கிறது கம்ப்ளீட்டாக. 6 மணிக்கு மேலே டியூட்டி முடிச்சு எல்லோரும் வந்துடுவாங்க. 7 மணிக்கு போனால் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணதே 7 மணி. எதுக்காக? பெரிய கூட்டத்தை காட்டணும். அதுவும் சனிக்கிழமை வேறு. அவ்வளோதான், இவ்வளோதான், பெரிய கூட்டத்தை. அப்போ 2 விஷயம், ஒன்று வாகனத்தை மையப்படுத்துறது, 2வது கூட்டத்தை வந்து அதிகமாக காட்டுறதுக்கு தாமதப்படுத்துது. இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வாகனத்தை மையப்படுத்துறது யார் சார்? ஓட்டுநர் அந்த வாகனத்துக்கு உள்ளே இருக்கிறவங்க. இதில் எங்கே போலீஸ் இருக்குது, எங்கே தமிழர் அரசு இருக்குது? நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அந்த கூட்டத்துக்கு மையத்தில் வந்து வாகனத்தை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒன்று, கூட்டம் இவ்வளோ கூடுறதுக்காக நீங்கள் என்ன செய்றீங்கன்னா தாமதப்படுத்துறீங்க. இந்த 2 போதும் சார், தூக்கிக்குள்ளே வச்சிடலாம். யாரை? விஜயா இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும் சார், அநியாயம் சார். கண்டிப்பாக. அது 43 பேர் சார், 41 பேர் சொல்கிறாங்க, 41 பேர் இருங்க, 2 பேர் வந்து வயிற்றுக்குள்ளேயே குழந்தை, 2 குழந்தைங்க. இதெல்லாம் எந்த பாவ கணக்கில் சேரும் சார்? எனக்கு இறை நம்பிக்கை இல்லை, ஆனால் எனக்கு வந்து பாவ புண்ணியத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. உண்மையாக சொல்கிறேன். முடிஞ்சால் நீ நல்லது செய், புண்ணியம் தேடு, இல்லைனா நீ எதுவுமே செய்வேணாம், விட்டு போயிரு. அநியாயமாக வந்து 43 பேர் வந்து கொடூரமான விஷயம் சார் இது. அது கொஞ்சம் கூட நீங்கள் அண்டர்டேக் பண்ணவே இல்லை. எனக்கு அதுதான் வருத்தம். என்னென்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு அந்த கவலையோ, நானாக என்ன தெரியுமா நினச்சேன், நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? நீங்கள் விஜய் வந்து ரொம்ப அப்செட் ஆகி எனக்கு அரசியலே இனி வேணான்னு சொல்லிட்டு போயிடுவார், ஒழிஞ்சு அதாவது என்ன ஒதுங்கி போயிடுவார், அவ்வளோதான். ஏன்னா இந்த மேலே ஒரு மனுஷன் ஒரு கஷ்டத்தை தாங்க முடியாது, பெரிய கஷ்டம் இது. அப்புறம் வரக்கூடிய செய்திகள் தான் இருக்குது. இது எல்லாமே இவங்க வந்து பிளான் பண்ணது தான் இது, இந்த வாகனத்தை. அதுக்கப்புறம் தான் சொல்லு, ஜனநாயகன் படத்துக்கு இந்த காட்சியை பயன்படுத்துறதுக்காக எல்லா செட்டிங் வேலையும் நடந்தது சொல்லிட்டு நமக்கு தகவல் வருது. ஆனால் எல்லாமே உண்மையான தகவல். கிட்டத்தட்ட 63 ட்ரோன் கேமரா பிரம்மாண்டமாக வந்து அந்த படத்தை வந்து ஒரு செட்டு போட்டு கூட்டத்தை காட்ட முடியாது சார், இவ்வளோ பல கோடி ஆகும். ஆனால் இந்த கூட்டத்தை வந்து அப்படியே நீங்கள் காட்டினீங்கன்னா எந்த வரலாறே கிடையாது, எந்த படத்துலையும் இப்படி ஒரு காட்சியே வந்து இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணணும்னு பிளான் பண்ணானுங்க. அந்த தற்கொலை இருக்கா பாருங்க, வினோத் இருக்கா பாருங்க, அவன் இப்படி ஒரு ஐடியா பண்ணுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவனுக்கே என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் நான் சொல்கிறேன். அந்த வாகனத்தை மட்டும், அந்த கேரவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இவங்க கண்ட்ரோல் எடுத்திருந்தாங்கன்னா அது உள்ளே இருக்கிற அத்தனையும் வந்து சிக்கிக்கிட்டு இருக்கும். கண்டிப்பாக சார். அடிப்படை இதுதான் சார் உண்மையிலே. எப்படி சார் இது வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதத்தையும் என்ன அண்டர்டேக் பண்ணிக்கலாம். அப்போது சிபிஐ வந்து விசாரிக்கலைன்னா விஜய் கூட்டு விசாரிக்க வேறு யாரை கூட்டு விசாரிப்பாங்க? அதான் ஏற்கனவே. அதனால தான் அவங்க ஐஏஎஸ் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, சந்திரலேகா ஐஏஎஸ் அந்த மாதிரி சொன்னாங்க பாருங்க. ஒரு கேள்வி கேட்கும்போது, இந்த சம்பவத்தை வந்து விஜய் விசாரிக்கணும்னு சொல்கிறீங்களா, விஜயையும் விசாரிக்கணும்னு சொல்கிறீங்களா, விஜயத்தான் விசாரிக்கணும்னாங்க. விஜயையும் விசாரிக்கணுமான்னு சொல்லி கேட்கும்போது விஜயத்தான் விசாரிக்கணும்னாங்க. காரணம் கேட்டால் இவன் தானே சார் எல்லாத்துக்குமே மூல காரணமேங்க. கண்டிப்பாக சார். கட்சியோட தலைவர், அந்த ப்ரோக்ராமுக்கு லேட்டாக போனவர், வாகனத்தை மையப்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதை தடுக்காமல் நீங்கள் வாகனத்தை மையப்படுத்த சொன்னவர், அந்த நெரிசலில் தானே சார் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் என்னென்ன கதைலாம் நீங்கள் சொல்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய கதைகள் வந்து புனையப்பட்டது. இவங்க வந்துட்டாங்க, தள்ளுமொழி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை சார். பேக் ஃபயர் ஆகிடும். எங்கிட்ட கூட கேட்டாங்க சார், இது வந்து பின்னாடி திமுக சதி இருப்பதுன்னு. இந்த சூழ்நிலை அவங்க இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ரிஸ்க் எடுக்கலாம், அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு வந்து இதுவாயிடும். ஆட்சிக்கே கெட்ட பேர். தெளிவாக இருந்தாங்க அந்த விஷயத்தில். நீங்கள் பண்ண அந்த அட்ராசிட்டியை வந்து அவங்க வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அரசு வந்து எந்த வகையிலும் வந்து பின்னடைவு இல்லை. நீங்கள் இது வரைக்கும் இவ்வளோ குற்றச்சாட்டு சொன்னீங்கல்ல, அரசு வந்து சிகிச்சையில் வந்து கவனக்குறைவாக இருந்தது, அலட்சியமாக இருந்தது. ஒருத்தர் சொல்ல முடிஞ்சுதா சார்? இவங்களே சொல்ல முடிஞ்சுதா? 43 பேர் இறந்ததுக்கு 41 பேர் இறந்துட்டாங்க, 2 வந்து வயிற்றில் இருந்த சிசுவோடு சேர்த்து. இதில் வந்து காவல்துறை வந்து நீங்கள் குறை சொல்கிறீங்க எல்லாம், மருத்துவமனையில் பாதுகாப்பு தரல சொல்கிறீங்க. ஆனால் மருத்துவமனை சிகிச்சையில் யாரையாவது நீங்களால் குறை சொல்ல முடிஞ்சுதா? சிகிச்சை அளிக்கிறதுக்கு டாக்டர் இல்லை, அது இல்லைன்னு. அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து கட்டுமான அமைப்பு கரெக்டாக இருந்திருக்கு.
முடிஞ்ச வரைக்கும் இல்லைன்னா சாவு எண்ணிக்கை அதிகமே எனக்கு கண்டிப்பா தெரிஞ்ச கண்டிப்பா கண்டிப்பா. அங்கே போயிருந்து நம்ம ப்ரெஸ் பீப்புளை சொல்கிறாங்க, சார் ஹாஸ்பிட்டலில் வந்து மின்னல் வேகத்தில் செஞ்சாங்க சார், இல்லைன்னா இன்னும் நிறைய உயிர் போயிருக்கும். அதுக்கு குறைஞ்சபட்சம் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மருத்துவர்களுக்கு வந்து ஒரு நன்றி. நூற்றுக்கணக்கான பேர் இறக்குறத 43 பேர் 41 போயிடுச்சு. அது காரணம் அந்த மருத்துவமனையில் இருந்த அந்த சிகிச்சைக்கு. யாருக்காவது இது வரைக்கும் வந்து ஒரு நன்றி சொல்லியிருக்காங்க சார், இத்தனை உயிரை நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னு. நூற்றுக்கணக்கான பேர் அட்மிட் ஆனவங்க. அப்போ இவங்களுக்கு என்ன காவல்துறையை குறை சொல்கிறீங்க, எங்கே போய் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ரங்கசாமி கிட்ட போய் சொல்கிறீங்க. நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற காவல்துறையை குறை சொல்கிறீங்க, எங்கே போய் சொல்கிறீங்கன்னா பாண்டிச்சேரி இன்னொரு ஸ்டேட்டில் போய் சொல்கிறீங்க. அதில் தெரியலையா சார் இவங்க தற்குறித்தனம் என்னன்றது? எவ்வளோ நீ மனசாட்சியோட பேசணும். நீங்கள் விழுப்புரம் விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒருத்தர் போலீஸ்காரர் இறந்தே போயிட்டார். குறைஞ்சபட்சம் வந்து நன்றி விசுவாசம் இருந்ததுன்னா ஒரு அனுதாபம். நீ ஒன்றும் கழட்டி கொடுக்க தேவையில்ல, நீ எதுவும் கொடுக்க மாட்டேன் தெரியும், ஈரக்காய் கூட நீ உதற மாட்டேன். ஆனால் ஒரு குறைஞ்சபட்சம் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்லவே இல்லை சார். போய் பக்கத்து ஸ்டேட்டில் போய் அந்த நன்றி கூட இல்லாமல், உனக்கு அந்த இறக்கம் கூட இல்லாமல், ஒரு உயிர் காவல்துறையில் ஒரு உயிர் போயிருக்குடா உன் மாநாட்டில். ஆனால் போய் பேசுகிறான், பக்கத்து ஸ்டேட்டில் போய் பேசுகிறான். தமிழ்நாடு காவல்துறையும் இவங்கக்கிட்ட பார்த்து இது பண்ணிக்கணும், இவங்க கொடுக்குற மாதிரி பாதுகாப்பு தரணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் கேட்குறேன் கடைசியாக, இப்போ முடிக்கும்போது சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்தல, அங்கே தமிழ்நாடு போலீஸு போக முடியாது உள்ள. நீ ஒரு அரசு பதவியில் இருந்தால் தான் நீ போக முடியாது, நீ அனுமதிக்கு நீ பாதுகாப்பு கேட்டால் தான் போக முடியாது உள்ள. அங்கே போக முடியாது. அங்கே இருந்தது எல்லாமே சென்ட்ரல் ஃபோர்ஸ் தான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமாம், அது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் இருக்குது. இவங்க இந்த ஜிம்பாய் இந்த பவுன்சர் இருக்காருல்ல, இப்போ நீ தடிக்க விழுந்த காவல் தூக்கணும் எல்லாம் பண்ணல. இப்போ சொல்ல பார்க்கலாம், அந்த மத்திய பாதுகாப்பு படை வந்து சரியாக பாதுகாப்பு கொடுக்கல எனக்கு சொல்லியா நீ? இப்போவும் திமுகன்ற அறிவு இருக்கா அவனுக்கு? இவன் நேரடியாக சொன்ன கூட அதில் இருக்கிறவன் சொல்கிறான் என்னன்னு கேட்டால் திமுக சதின்றான், எது போனாலும் திமுக சதின்றான். இப்போ காமெடி பீஸ் ஆகிட்டு வரான் சார். இப்போ பாருங்கள், இவனுங்க நல்லவங்க அந்த பார்த்தீங்கன்னா ஒருத்த மூஞ்சா தெளிவாக இருந்தா சார். சிபிஐ விசாரணை வரும்போது ஒருத்தர் மேலே எந்த குற்றம் இல்லைன்னு சொன்னான், நெஞ்சை நிமித்தின்னு போவான். போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் சரி, எந்த விசாரணைக்கு போனாலும் அவன் மேலே குற்றம் இல்லைன்னு நெஞ்சை நிமித்தி நிற்பான் சார். எப்படி போகிறானுங்க பாருங்களேன், அக்யூஸ்ட் மாதிரி போகிறானுங்க பாருங்கள். இது இந்த பெரிய இந்த கள்ளக்கடத்தல், பெரிய ஸ்மக்லிங்கு, இந்த போதை மருந்து கடத்தல் எப்படி போவாங்க பாருங்கள். அப்படி தான் போகிறானுங்க ரெண்டு பேரும். பாருங்கள், ஏதோ போறீங்கல்ல, நெஞ்சை நிமித்தின்னு போங்க. ஏதோ வந்து குற்றம் புரிஞ்சவங்க மாதிரி அதே வந்து அப்படியே என்ன அதுவும் கண்ணை உருட்டினா, அதுவும் யார் புஷியான சொல்லணுமா சார்? இப்போ பிரச்சனையாக என்னன்னு கேட்டால் வந்து இந்த பாபராசம் படத்தில் வரா மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பார் யார், ஜான் ஆரோக்கியசாமி. அடித்து கூட கேட்பாங்க, இது சொல்லிடாத அந்த மாதிரி தான் சொல்லி அனுப்பிச்சிருப்பார் யார், ஜானு. அதான் பண்ணியிருப்பான். ஓகே சார், ஓகே சார், மிக்க நன்றி சார். நன்றி சார்.